வணக்கம் டெக்னபிளா. பை 2018, வெல்கம் 2019. இந்த 2018, 19 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான். ஸோ நேற்று எப்படி இருந்ததோ அப்படி தான் இன்றைக்கும் இருக்குது. இருந்தாலும் ஒரு புது வருஷம்னு சொல்லும்போது நம்ம ஒரு நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகளுக்கு ஒரு தொடக்கமாக இதை வச்சுப்போம். ஸோ இந்த வருஷம் நல்லதே செய்வோம், நல்லதையே நினைப்போம். அப்படியான ஒரு நல்ல ஒரு துவக்கத்தோடு இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நியூ இயர் ப்ரீமியர் வீடியோ. ஸோ ட்விட்டரில் நீங்கள் கேள்விகள் கேளுங்க, அதுக்கான பதிலை இந்த வீடியோவில் போட்டதாக சொல்லியிருந்தேன். ஸோ பல கேள்விகள் வந்திருந்தது. குறிப்பாக பாலகிருஷ்ணன் அர்ஜுனன் மாதிரி பல கேள்விகளை விட்டுருந்தார். ஸோ எல்லா கேள்விகளும் இருக்குது, அதற்கான பதில் நான் இப்போ சொல்கிறேன். இந்த 2018 பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருஷமாக எனக்கு பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி அமைந்தது. ஸோ தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. பல வீடியோக்கள் போட்டிருந்தோம், பல பேரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ பல நல்ல கமெண்ட்கள் வந்திருந்தது. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. 2019 சிறப்பாக இன்னும் நம்ம சேனலை கொண்டு போகலாம். ஸோ கொஸ்டின் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பர்சனல் கொஸ்டின்ஸ் மற்றும் டெக்னாலஜி கொஸ்டின்ஸ் பல இருக்குது. ஸோ பர்சனல் கொஸ்டின்ஸை கடைசியாக வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஜெனரலாக கேட்டால் சில கேள்விகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். 4Gயை விட 5G எந்த வகையில் சிறந்தது? அப்லோடிங் டவுன்லோடிங் தவிர்த்து 4Gயே போதுமானதே, 5G தேவைதானா? அப்படி எந்த வகையில் அது நமக்கு தேவை? நல்ல ஒரு கேள்வி. இப்போது 5Gயோட மினிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1 Gbps ஸ்பீட். இப்போ நம்ம ஒரு 5 Mbps, ஒரு 6 Mbpsல வச்சு நம்ம காலத்தை ஓட்டிகிட்ருக்கோம். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது, பர்சனலாக நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு, கேமிங் விளையாடுறதுக்கு. ஸோ இதுக்கான ஸ்பீடு 4Gயே போதும். ஆனால் 5Gயோட ஸ்பீடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்ற இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே தேவை. இப்போ கனெக்டட் கார்ஸ்ன்னு இருக்குது, அதாவது டிரைவர் இல்லாமல் கார் ஓட்டுறதுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா பல சென்சர்ஸ் இருக்குது. அந்த சென்சர்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றுக்கு ஒன்று போகுது, சர்வர்ஸுக்கு போகுது, சர்வர்லேருந்து திரும்பவும் அந்த காரில் உள்ள சென்சர்ஸுக்கு வருது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் நெட்வொர்க் தேவை. அதுக்கு 5G டேட்டா ஸ்பீட் தேவை. ஸோ இந்த 5G டேட்டா பார்த்திங்கன்னா நம்ம பர்சனல் விஷயங்கள் இல்லாமல் பல டெக்னாலஜிகளுக்கு தேவை. ஸோ அது கண்டிப்பாக அந்த மாதிரி தொழில்நுட்பங்களுக்கு இந்த 5G டேட்டா ஸ்பீடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெக்னாலஜி வளர்கிறதுக்கும் ரொம்பவே காரணமாகவும் இருக்கும். பக்ஷிராஜன் என்ன அப்படி முறைச்சி பார்க்குறாரு. ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். சூர்யா, ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு பதிலாக எதிர்காலத்தில் வேறெந்த ஓஎஸ் வரும்? தற்போதைய நிலையில் அதற்கான வாய்ப்புகள் என்ன? மொபைல் ஓஎஸ்களில் தற்போதைய நிலைமையில் சிறந்தது எது? சிறந்ததாக இருந்தும் பிரபலம் அடையாமல் போன ஓஎஸ் அது? மாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டு தான். ஏன்னா 80% ஃபோன்கள் ஆண்ட்ராய்டு ஓஎஸில் தான் இப்போ ரன் ஆகுது. iOS இருக்குது, அது ஆனால் குறிப்பிட்ட சில பர்சன்டேஜ் மக்கள் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. பிரபலமாக மாஸாக இருக்குது ஆண்ட்ராய்டு. அண்ட் ஆண்ட்ராய்டை ரீப்ளேஸ் பண்ணுமா, புது ஓஎஸ் வருமா? வரலாம். இப்போ கூகுள் கூட ஃபூஷியா ஓஎஸ்னு ஒரு ஓஎஸை அவங்க டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது கூட ரீப்ளேஸ் ஆகலாம். ஸோ என்ன மாறுதுங்கிறது காலப்போக்கில் தான் தெரியும். பிரபலம் ஆகாமல் போன ஒரு ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ். அவங்க பார்த்தீங்கன்னா லேப்டாப், பிசிலெலாம் அவங்க ஓஎஸ் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஆனால் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் வர தவற விட்டாங்க. ஸோ அதுதான் பிரபலம் ஆகாமல் போன ஒரு ஓஎஸ்ன்னு சொல்லலாம். பாலகிருஷ்ணன், செக்யூரிட்டி பேட்ச் லேட்டஸ்ட் அப்டேட் சில ஃபோனுக்கு ஒரு வருஷமாக அப்டேட் வராமலே இருக்குது. அப்போது கூட அந்த ஃபோன் நல்லா தான் ஒர்க் பண்ணுது. செக்யூரிட்டி பேட்ச் வந்த ஃபோனுக்கும் வராத ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம்? லேட்டஸ்ட் அப்டேட் வந்தால் என்ன பயன்? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா அது அப்டேட் பண்ணாமே நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ பலரும் பார்த்திங்கன்னா ஃபோனில் பல வகையான வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணுறாங்க, பல வகையான டவுன்லோடு பண்ணுறாங்க, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் ஃபோனில் வைரஸ், மால்வேர், ஹேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போகுது. ஸோ டேஞ்சர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பாதுகாப்புக்கு தான் இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். நீங்கள் ஃபோனை நீங்கள் வெறும் ஃபோன் கால் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ரெகுலர் நார்மலான சேஃபாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி அப்டேட் பண்ணாமல் கூட போகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட பாதுகாப்புக்காக, ஏன்னா இப்போ ஃபோனை நம்ம பல பேமெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், பேமெண்ட் ஆப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் பாதுகாப்புக்காக தான் இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுறது நல்லது தான். மீண்டும் பாலகிருஷ்ணன், கீபேட் ஃபோனில் 5 நம்பரில் ஒரு டாட் இருக்கும். இது பார்வையற்றோர் பயன்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் அவர்கள் பயன்படுத்த முடியுமா? வேறு ஏதாவது ஃபோன் இருக்கா? இதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்வி. நல்ல கேள்வி தான் கேட்குறாரு பாலகிருஷ்ணன்.
ஸோ முன்னாடி வந்து கீபோர்டில் வந்து நம்பர் 5ல் ஒரு டாட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம் கீபேடை. இப்போ வந்து டச் பேடாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகள் இல்லை. ஆனால் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டம் செட்டிங்ஸில் வந்து ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ், சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. டாக் பேக், ரீட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு உதவும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இப்போ இருக்குது. மற்றவங்க பிரத்யேகமாக சில ஃபோன்கள் கொண்டு வந்திருந்தாங்க, ஆனால் அது ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம் ஆகலை. ஸோ சில ஃபோன்கள் இருக்குது அதுக்காக. சூர்யா, ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு பதிலாக எதிர்காலத்தில் வேறெந்த ஓஎஸ் வரும்? தற்போதைய நிலையில் அதற்கான வாய்ப்புகள் என்ன? மொபைல் ஓஎஸ்களில் தற்போதைய நிலையில் சிறந்தது என்ன? சிறந்ததாக இருந்தும் பிரபலம் அடையாமல் போன ஓஎஸ் என்ன? இப்போ மாசாக பலரும் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ்னால் வந்து ஆண்ட்ராய்டு தான். 80% மார்க்கெட்டை வந்து ஆண்ட்ராய்டு தான் பிடிச்சிருக்கு. இது மாறலாம்னா மாறலாம். கூகுள் கூட பார்த்திங்கன்னா ஃபூஷியா ஓஎஸ்னு ஒரு ஓஎஸை அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதிர்காலத்தில் அதை ரீப்ளேஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா ஆண்ட்ராய்டுக்குன்னு சில வீக்னஸ் இருக்குது. ஸோ அதை மாற்றக்கூடிய சில ஓஎஸ்கள் வரலாம். சிறந்ததாக இருந்தும் பிரபலம் அடையாமல் போன ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மொபைல் ஓஎஸ். விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப், பிசிலெலாம் வந்து நல்ல ஒரு ஓஎஸாக இருந்து, ஆனால் அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் அந்த இடத்த பிடிக்க முடியல. பிரபலம் அடையாமல் போன ஓஎஸ்னால் விண்டோஸ் மொபைல் ஓஎஸ். சிவகார்த்திக் சார், ரியல்மி 2 மொபைலில் பிரைட்னஸ் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணால் தான் சார்ஜ் தாங்குமா, இல்லை ஆட்டோ மோட்லேயே வச்சுக்கலாமா பிரைட்னஸை? இது ரியல்மி 2ன்னு இல்லை, எந்த மொபைலையும் நீங்கள் வந்து பிரைட்னஸை ரொம்ப குறைவாக வச்சுருந்தீங்கன்னா பேட்டரி டைம் குறையும். ஆனால் உங்கள் கம்ஃபர்ட்டை பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆட்டோ பிரைட்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சூழ்நிலைக்கு தக்கன அது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நந்து, ஐஃபோன் கேட்ஜெட்ஸ் அண்ட் ஆப்ஸ் ரிவ்யூ பண்ணுவீங்களா? ஐஃபோன் பக்கமே நம்ம போகிறது இல்லை, அதனால் இப்போதைக்கு ஐஃபோன் கிடையாது. மீண்டும் பாலகிருஷ்ணன், ஒரு வீடியோ எடுப்பதற்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க? குறிப்பிட்டு இதான் இத்தனை மணிக்குள்ள ஒரு வீடியோ முடிப்புன்னு கிடையாது. அந்த வீடியோவை பொறுத்து இருக்குது. இப்போ நேற்று நம்ம கிரி கூட போட்ட கொலாப் வீடியோ பார்த்திங்கன்னா 12 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிச்சிட்டேன். எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணிக்கு ஆச்சு, அவ்வளோதான். ஆனால் சில வீடியோக்களில் வந்து 4 மணிக்கு நேரம் போகும். சில வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டை மட்டும் ஃபஸ்ட் நான் ஷூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் திரும்பி கொடுத்து அதை நான் ரெண்டையும் எடிட் பண்ணி அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒவ்வொரு வீடியோவை பொறுத்து இருக்குது. 1 மணிக்கர்லேயும் முடிக்கலாம், 4 மணிக்கர் நேரமும் ஆகலாம். மீண்டும் பாலகிருஷ்ணன், ஒரு ஃபோனோட விலை ஆன்லைன் ஸ்டோரும் அவுட்லெட் ஸ்டோரும் வேறுபடுகிறது. அதாவது ஆன்லைனில் விட அவுட்லெட் விலை அதிகம். ஏன் இந்த வேறுபாடு? ரொம்ப சிம்பிள். ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வந்து கமிஷன்ஸ் அதிகம். ஸோ பார்த்திங்கன்னா மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார், அதுக்கு கீழே வேறு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. ஸோ கடைகளில் விற்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஓவர் ஹெட்ஸ் ஜாஸ்தி, மார்க்கெட்டிங் காஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து ஆஃப்லைனில் விற்கக்கூடிய சில ஃபோன்களோட விலை வந்து அதிகமாக இருக்குது. கூகுள், பப்ஜி மொபைல் லைட் குளோபல் வெர்ஷன் எப்போ தான் ரிலீஸ் ஆஃப் பண்ணுவாங்க? தெரியலையப்பா. பப்ஜி லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஜனில் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை பற்றி அறக்கவே இல்லை. ஸோ அதை பற்றி நியூஸே இல்லை. ஸோ பார்ப்போம், அப்டேட் வந்துச்சுன்னா வீடியோ போடுறேன். அருண், இன்ட்ரொடக்ஷன் அபவுட் யுவர் செல்ஃப். அது நான் வந்து பர்சனல் டாபிக் நான் சொல்லும்போது சொல்கிறேன். ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ஏன் கிரீனோட பெஸ்ட்டாக இருக்குது? ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ஏன் கிரீனோட பெஸ்ட்டாக இருக்குன்னு இல்லை, கிரீன் ப்ராசஸரும் நல்ல ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் கிரீன் வந்து பார்த்திங்கன்னா ஹுவாவே மற்றும் ஹானர் ஃபோன்களில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ராசஸர் வந்து 2-3 ப்ராசஸர் தான் வச்சுருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனில் எக்கச்சக்க ப்ராசஸர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனிகளும் அங்கங்கே ஃபோனுக்கு தேவைக்காச்ச சில ப்ராசஸரை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்மளுக்கு அப்படி தோணுது. ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கிரீனோட ப்ராசஸரும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் இருக்கலாம், தவிர ரெண்டுமே நல்ல ஒரு கேபிளான ப்ராசஸர் தான். ரஞ்சித், மீ பாடி கம்போசிஷன் ஸ்கேல் வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். மீ பாடி கம்போசிஷன் ஸ்கேல் வந்து என்கிட்டையும் இருக்குது. 1 வருஷமாக நானும் வச்சுருக்கேன். ஆனால் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் தான். அது உங்களுக்கு தேவையா இல்லைங்கிறத முடிவு பண்ணிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மீ ஸ்கேலில் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வெயிட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஆப்பில். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ராக் கிடைக்கும். நீங்கள் போன வாரம் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, இந்த வாரம் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ் எவ்வளவு, அதெல்லாம் பற்றி சொல்லும். ஆனால் அதை ஒழுங்காக நீங்கள் வெயிட் பார்க்கக்கூடியவங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி எப்போது ஒரு 4-5 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் அதை ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது ரெகுலரான வெயிட் ஸ்கேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தேவையாக இருக்குன்னு நினச்சா வாங்குங்க. புவனேஷ் கந்தசாமி, உங்கள் ஃபேவரட் ஃபோன் என்ன தலை 2018? ஃபேவரட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா ஹுவாவே மேட் 20 ப்ரோ இருக்கலாம், இல்லாட்டி சாம்சங்கோட நோட் 9 இருக்கலாம். ஆனால் 2 ஃபோனையும் நான் வாங்கலை. ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து OnePlus 60. ஸோ இருக்கிற ஃபோன் தான் ஃபேவரட் ஃபோன். ரஞ்சித், நோக்கியா 7.1 அண்ட் நோக்கியா 8.1 கொடுக்கும் காசுக்கு நல்லா இருக்குமா?
நோக்கியா ஃபோன்கள் நல்லா இருக்கும், அது விலை கொஞ்சம் ஆனால் அதிகம், ஆனால் பார்க்க டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரே மாதிரி டிசைன் மாதிரி இருந்தால் கூட பார்க்குறது நல்லா இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு ஃபோன் சொல்லலாம். ஆனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கனால அவங்க விலையை கொஞ்சம் குறைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். எம்ஜே சுதீப், வாட் இஸ் யுவர் கோல்ஸ் இன் 2019? வேர் இஸ் யுவர் ஹோம் இன் பெங்களூர்? கேர்புரம் பக்கம். எனி ஐடியா டு ஹேவ் வீடியோ வித் நான் டெக்? விச் இஸ் யுவர் ஃபேவரட் மொபைல் பிராண்ட் இன் 2018? எனி சேஞ்சஸ் இன் யுவர் யூடியூப் சேனல்? கோல்னு பார்த்தீங்கன்னா கோல் போஸ்ட் நிறைய இருக்குது அங்கங்கே. அதை பற்றி நான் அப்பப்போ நான் சொல்கிறேன். ஒரு புது சேனல் ஆரம்பிக்கணும்னு இருக்குது, 2 புது வெப்சைட் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். சில கோல்கள் இருக்குது, அதை வரும்போது அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். நான் டெக் வீடியோ கண்டிப்பாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு இருக்கிறேன், பார்ப்போம். எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும். குக்கிங் சேனல் 2018 ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் ஸ்டார்ட் பண்ண முடியல. பல வகையான குக்கிங் சேனல் இருக்குது. ஸோ எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பார்ப்போம், ஏதாவது நான் டெக் சேனல் வரும். ஃபேவரட் மொபைல் ஃபோன் பிராண்ட் இன் 2018 பார்த்தீங்கன்னா 2 பிராண்ட் சொல்லலாம். ஒன்று வந்து ஹானர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஃபோன்கள் இறக்கியிருந்தாங்க, புது புது டிசைன்லலாம் இறக்கியிருந்தாங்க. ஸோ டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஹானர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம். இன்னொரு பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்காக விவோ வந்து இந்த வருஷம் நிஜமாகவே நல்ல சில ப்ராடக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த விவோ நெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்அப் கேமராலாம் கொண்டு வந்து இன்னோவேஷனில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் கொண்டு வந்து. ஸோ 2 பிராண்டும் எனக்கு இந்த வருஷம் பிடித்தது. சேஞ்சஸ் இன் யுவர் யூடியூப் சேனல்? கண்டிப்பாக மாற்றம் தானே வாழ்க்கை. ஸோ சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். மிவோ கோபி, உங்கள் ஃபேவரட் மிட்ரேஞ்ச் மொபைல் அண்ட் இப்போ போக்கோ F1 வாங்கலாமா? ஃபேவரட் மிட்ரேஞ்ச் மொபைல்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து போக்கோ F1 வந்து நல்லாயிருக்கு, ஹானர் பிளேயும் நல்லாயிருக்கு. போக்கோ F1 வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். இந்த விலைக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபோன் அது. வெங்கடேஷன், Asus Zenfone Max Pro M1 எப்போ ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் வரும்? ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் வந்து இன்னும் வரலையா? ஞாபகம் இல்லை. ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் வந்து சீக்கிரம் அதுக்கு வரும். வரும்போது அப்டேட் பண்ணுறேன். ரஞ்சித், ஸ்மார்ட் டிவி பெஸ்ட்டா இல்லை நான் ஸ்மார்ட் டிவி பெஸ்ட்டா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்மார்ட் டிவி கூட வந்து விலை வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்க. டிவி வந்த அப்புறம் வந்து ஸ்மார்ட் டிவி கூட ரேட்லாம் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு. ஆனால் ஸ்மார்ட் டிவி வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேட்டா கனெக்ஷன் வேணும், டேட்டா கேபிள் வேணும். வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 Gbps ஸ்பீடு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரீமிங் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து டிவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் மாதிரி இல்லை, 1 வருஷமோ 2 வருஷமோ யூஸ் பண்ணிவிட்டு மாற்ற போகிறதில்ல, ரொம்ப லாங் டேர்மாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து லாங் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் டிவி வாங்கலாம். ஆனால் ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல ஒரு நான் ஸ்மார்ட் டிவி வாங்கி கூட நீங்கள் இப்போ இருக்கிற இந்த குரோம்காஸ்ட், அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக நீங்கள் டிவியை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ரிக்குயர்மெண்ட், உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்து நீங்கள் வாங்க. நல்ல வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூகுள் ஆண்ட்ராய்ட் சர்டிஃபைட் டிவி வாங்க. பாலகிருஷ்ணன், சைனாவில் கூகுள் தடை செய்யப்பட்டுள்ளது, என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள். நம்மளை மாதிரி அவங்கள மக்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் கிடையாது. ஸோ நம்ம தான் என்ன தான் இங்கே வந்து சுதந்திரம் இல்லை எல்லாம் போட்டு நம்ம கவர்மெண்ட் எல்லாம் திட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து ரொம்பவே நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அப்படி திட்ட முடியுது. சைனாவில் அப்படி இல்லை, ஒரு இரும்பு திரைக்குள்ளே அவங்க இருக்காங்க. ஸோ வந்து வெளிநாட்டில் இருந்து எந்தெந்த தகவல், எல்லா தகவலும் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற தகவல்கள் தான் மக்களுக்கு சேரணும்னு சொல்லிட்டு தான் இந்த கூகுள் போன்ற விஷயங்களெல்லாம் தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப சுதந்திரமாக என்ன வேணாலும் செஞ்சுருக்கிறோம் இங்கே. ஸோ சுதந்திரத்தை நம்ம மதிப்போம். கிரண் சூர்யா, ப்ரோ ஐ எம் பையிங் விவோ V11 Pro, இஸ் இட் பெஸ்ட் ஃபோனா? உங்கள் பிசி ஸ்பெக்ஸ் என்ன? விவோ V11 Pro வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபோன், விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு ஃபோனாக இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, நல்ல ஒரு ஃபேஸ் ரெகக்னேஷன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபோன் விவோ V11 Pro. ஸோ வாங்கலாம். என்னோட பிசி ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து i5 8th ஜென்ரேஷன், 16 GB ரேம் இருக்குது, SSD ஓடி உள்ள ஒரு செட்டப் அது. கார்த்திகேயன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா? லைக் டெர்மினேட்டர் மூவி, பிகாஸ் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸிங் கூகுள் டூப்ளெக்ஸ் ஃபார் ஆன்சரிங் கால் ஆட்டோமேட்டிக்கலி லைக் ஹியூமன். டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி மாதிரி தான். ஸோ ஆப்பிளும் வெட்டலாம், மற்றவங்களையும் குத்தலாம். இப்படி நம்ம இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுன்னு பொறுத்து தான் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி மீம்ஸ் உங்களுக்கு போடும்போது வருத்தப்படுவீங்களா, கோவப்படுவீங்களா, எங்களை திட்டுவீங்களா, இல்லை இது ஒரு ஜாலிக்குன்னு தான் எடுத்துக்கொள்வீங்களா? உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஜாலியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக எனக்கு கோவம் வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு கோவமே வராது. ஸோ ஜாலியாக தான் எடுத்துப்பேன். சிவசங்கர், கொலாபரேஷன் வீடியோஸ் பண்ணுங்க ஜி. கொலாபரேஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான் வந்து கிரி கூட மட்டும்தான் நான் பண்ணுறது உண்டு. 1-2
வீடியோ வந்து நான் ஒரு ஜான் கூட பண்ணியிருக்கேன், தமிழ் டெக் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் பொதுவாக நான் வந்து கிரி கூட மட்டும் தான் கொலாபரேஷன் வீடியோ பண்ணுறது உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் வீடியோ பண்ணும்போது ஒரு வேவ் லெங்க் மேட்ச் ஆகணும். ஸோ எனக்கும் கிரிக்கும் வந்து வேவ் லெங்க் வந்து ரொம்பவே மேட்ச் ஆகும். ஸோ வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வீடியோ எடுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது, அந்த ஸ்பாட்டுக்கு உட்காந்து அப்படியே ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் மற்றவங்களுக்கு கூட அவ்வளோவா பண்ணுறதில்லை. பாலகிருஷ்ணன், கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து எல்லா யூடியூப்ஸ்க்கும் ரெவென்யூ கொடுக்க மாட்டோம்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ கூட நீங்கள் வீடியோ போடுவீங்களா? அப்படியே வீடியோ போட்டாலும் இப்போது இருக்கிற நேர்மை அப்போது இருக்குமா? ஓகே, நேர்மையான பதில். யூடியூப் வந்து ஒரு தொழில். ஸோ ஒரு தொழில் பண்ணும்போது அது கண்டிப்பாக அதுக்கான ஊதியம் வேணும், எந்த தொழில்னாலும் சரி. ஸோ ஊதியம் இல்லாமல் யாருமே ஃப்ரீயாக தொழில் பண்ணுறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக ரெவென்யூ இருந்தால் தான் வந்து தொடர்ச்சியாக நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட முடியும். வருமானம் இருந்தால் தான் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து வீடியோ போட முடியும். இல்லாட்டி வந்து வேணால் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சி போடுவேன். ஆனால் என்ன அப்பப்போ 1-2 வீடியோ போடுவேனே தவிர இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நான் தொடர்ச்சியாக நான் வீடியோ போடணும், கண்டிப்பாக வருமானம் இருந்தால் தான் வீடியோ போட முடியும். முரளி, 2018 பெஸ்ட் கேமரா ஃபோன் அண்டர் 20K. பெஸ்ட் கேமரா ஃபோன் பார்த்தீங்கன்னா போக்கோ F1 இருக்குது, Mi A2 இருக்குது, ரெட்மி நோட் 6 ப்ரோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேமரா ஃபோன்களாக அமையுது. விஜய் சங்கர், ஃபோன் வாங்கி கொஞ்ச நாள்லேயே ஹேங் ஆகுது, ரீசெட் பண்ணாலும் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது, சாஃப்ட்வேர் வெர்ஷனை அப்டேட் வச்சுக்கிறதுனாலும் இப்படி தான் ஆகுது. ஸோ ஹேங் ஆகுறதுக்கான பொதுவான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலரும் வந்து மெமரியை ஃபுல்லாக வச்சுக்கிறது ஒரு காரணம். வாட்ஸ்அப்பில் இமேஜஸ் ஃபுல்லாக ஃபோனில் இருந்து மெமரியை ஃபுல்லாக்கி வச்சுருக்காங்க. கண்டமேனிக்கு எல்லோரும் வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாமோ டவுன்லோட் பண்ணுறாங்க, தேர்ட் பார்ட்டி ஏபிகேலாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நிறைய மால்வேர்லாம் வந்து உங்கள் ஃபோனில் வருது. ஸோ அதனாலேயே வந்து ஃபோன் ஹேங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 3G தமிழ், வில் யூ ப்ரொமோட் மை யூடியூப் சேனல்? ஆஸ் எ யூடியூபர் யூ ஷுட் ஆல்சோ ப்ரொமோட் co-YouTubers ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் எவ்ரி ஒன் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ 3G தமிழ் இது உங்களுக்கு மட்டும் இல்லை, புதிதாக வரக்கூடிய அனைத்து யூடியூபர்களுக்கும். ஸோ ஒருத்தங்க ப்ரொமோட் பண்ணி தான் நீங்கள் வளரணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் நல்ல கண்டென்ட் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற பிரபலமான சேனல்லாம் சரி, என்னோட சேனலும் சரி, யாரும் ப்ரொமோட் பண்ணி இந்த அளவுக்கு வந்தது கிடையாது. ஸோ நல்ல கண்டென்ட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பாண்டீஸ்வரன், இப்போது 4G ஒரிஜினல் ஸ்பீட் என்ன சொல்லுங்கள்? 4G ஒரிஜினல் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா 1 Gbps வரைக்கும் போடலாம், 500 Mbps ஸ்பீட் டவுன்லோட் அப்லோட்லாம் இருக்குது. ஆனால் அந்த தியரட்டிக்கல் ஸ்பீடு வந்து எந்த நாட்டிலையும் கிடையாது. ஸோ ஆவரேஜாக வந்து 50 Mbps ஸ்பீடு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீடாக இருக்கும் ஆவரேஜாக. ஆனால் இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 6 Mbps தான் இருக்குது. ஸோ அதான் இப்போதைய உண்மை. சூர்யா, நான் கூகுளில் CEO ஆக என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு போட்டு சில கேலியான எமோட்டிக்கன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எமோட்டிக்கன் போட்டு நீங்கள் கேள்வி கேட்குறது தெரியுது, நீங்கள் சீரியஸாக கேட்கல. ஸோ ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக வேலை செய்யணும், அதுக்கான முயற்சி பண்ணணும். முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது. சிவாஜி, பெஸ்ட் 15K மொபைல் சொல்லுங்கள். ஸோ ஏற்கனவே நான் வந்து மாஸ் மொபைல் ஃபோன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஆனந்த், 8GB ரேம் உள்ள மொபைல் அண்ட் 10GB ரேம் உள்ள மொபைலுக்கும் ரேம் மேனேஜ்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் இருக்குமா? 8GB மற்றும் 10GBயில் வந்து நான் 2 ஃபோன்களும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 8GB ரேம் 10GB ரேமில் நம்ம பெர்சிவபிளாக ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஒரு மார்க்கெட்டிங்காக தான் வந்து 10GB ரேம் 12GB ரேம்லாம் இப்போ கொண்டு வராங்க தவிர 8GB ரேம் மற்றும் 10GB ரேமுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனந்த், செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன? செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பற்றி நான் பாலகிருஷ்ணன் கேட்டிருந்தேன், இல்லை நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் ஃபோனை வந்து இந்த மால்வேர் இந்த ஹேக் பண்ணுறதுலேருந்து பாதுகாப்புக்காக அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, செக்யூரிட்டி அப்டேட் அதான் அது. பாலகிருஷ்ணன், நீங்கள் பொருட்களை மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுறீங்க, ஏன் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் ரிவ்யூ பண்ணுவதில்லை? நல்ல ஒரு கேள்வி. இந்த வருஷம் நான் வந்து 1-2 ஆப்ஸ் மற்றும் 1-2 கேம்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஆனால் 2019 தொடர்ச்சியாக பல ஆப்ஸ் மற்றும் கேம்ஸ் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பாலகிருஷ்ணன், iOS ரொம்ப செக்யூராக இருக்குது, ஆனால் ஆண்ட்ராய்ட் செக்யூர் இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி செக்யூர் குறிப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க? இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு டைட் ஈகோசிஸ்டம், அதாவது ஆப்பிள் ஃபோன்கள் மட்டும்தான் வந்து ஆப்பிளோட iOS இருக்குது. அந்த ஸ்ட்ரிக்டான ப்ரோட்டோக்காலில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு வந்து அப்படி இல்லை. ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். ஸோ எந்த ஃபோன் கம்பெனிகளும் அதை யூஸ் பண்ணலாம். சில கூகுள் சர்டிஃபைடு ப்ரோட்டோக்கால் இருக்குது. மற்றபடி வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து எந்த கம்பெனிகளும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து அதில் லூப் ஹோல்ஸ் அதிகம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு கம்பெனிகளும் ஒவ்வொரு யூஐலாம் கொண்டு வராங்க. ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தாங்கன்னா வந்து iOS-ஐ விட இந்த ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை. ஸோ பல செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய பல ஆப்ஸ் கூட வந்து ப்ளே ஸ்டோரில் ஈஸியாக கொண்டு வர முடியுது. ஸோ அதான் வந்து டிஃப்ரென்ஸ். ராஜேஷ் கண்ணா, நியூ மொபைல் மாடல் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படி வாங்குறீங்க? சப்போஸ் ஆஃப்டர் லான்ச் வாங்கின மொபைல் என்ன செய்வீங்க? ரிவ்யூ போட மணி பே பண்ணி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா?
எப்படி வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிராண்டுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா. ஒரு இவ்வளோ வருஷமாக நான் வந்து பிளாகிங் பண்ணிகிட்ருக்கேன், யூடியூப்பில் சேனல் நடத்திருக்கேன். ஸோ வந்து பிராண்டு வந்து சில ஃபோன்களை வந்து ஃபஸ்ட்டே வந்து ரிவ்யூஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணி நம்ம வீடியோ போடுறதுக்காக. ஆனால் இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ரிவ்யூ வீடியோவாக போடுறோம். சில கம்பெனிகள் தரமாட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரியல்மி ஃபோனில் வந்து எனக்கு ஃபோன் வரதில்லை. ஸோ இந்த ரியல்மி வீடியோஸ் வந்து நாங்கள் காசு போட்டு வாங்கின ஃபோன்கள் தான். வாங்கிட்டு வந்து ஒரு வீக்கில் அந்த வீடியோ போட்டுட்டு அப்புறம் நான் அதை விற்றுறது உண்டு. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அருள்குமார், 2018 சிறந்த மொபைல், 2019 வரப்போகும் மொபைல் மாடல்கள். 2000 சிறந்த மொபைல் பற்றி ஒரு மாஸ் மொபைல் வீடியோ போட்டதேன், அதை செக் பண்ணிங்க. 2019 பல டசன் கணக்காக நிறைய ஃபோன்கள் வரதான் போகுது. அதை பற்றி நம்ம சேனலில் அப்டேட் போடுறேன், பாருங்கள். இஸ்மத் ரா, Huawei Y9 2019 வாங்கலாமா? Y9 2019 வந்து இந்தியாவில் வரல. ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. ஸோ 710 கிரீனில் ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4000 mAh பேட்டரியும் அதில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்க மாதிரி தோணுது. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை. சாய் பிரசாத், யூடியூப் சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூடியூப் சீரீஸா? என்ன மாதிரி சொல்கிறீங்கன்னு புரியல. உங்கள் லோகோ போட்ட டிஷர்ட் ஒன்று கொடுங்களேன். கேட்டுட்டீங்க, டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி. சுப்பு ஜி, வாட் இஸ் த அப்கமிங் டெக்னாலஜிஸ் இன் 2019? என்னெல்லாமோ வரப்போகுது புதிய டெக்னாலஜிகள். ஸோ அதுக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான அப்டேட்ஸ் அப்பப்போ போட்டுட்ருக்கேன். ஷங்கர், how to know where all our email IDs and our phone number are registered? We may create account later, we forgotten to know how. ஒரு இடத்துல எங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியுமாங்கிறது பற்றி எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. ஆனால் வந்து கண்டமெனிக்கு எல்லா இடத்துலையும் உங்கள் ஃபோனை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரொம்பவே தேவையான இடத்துல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தர்ஷனாமூர்த்தி, கிரின் 980 வெர்சஸ் ஸ்னாப்டிராகன் 855 ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும்? 855 நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. ஸோ ஸ்னாப்டிராகன் 855 கொண்ட ஃபோன்கள் வந்த உடனே அதை பற்றி ஒரு கம்பேரிசன் யூஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன். பாலகிருஷ்ணன், உங்கள் சப்ஸ்கிரைபர் எந்த மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் கோவப்படுவீங்க? எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நான் கோவப்பட மாட்டேன். பிடித்திருந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவேன், பிடிக்காத கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். பாலா டிசி, நீங்கள் பண்ணிய வீடியோலேயே உங்களுக்கு பிடிச்ச வீடியோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு நினச்ச வீடியோ என்ன ப்ரோ? பெஸ்ட் வீடியோன்னு நினச்சேன்னா எனக்கு எல்லா வீடியோவும் எனக்கு பிடித்தமான வீடியோ தான். ஸோ பெஸ்ட்டுன்னு குறிப்பிட்டு ஒரு வீடியோ இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ எனக்கு பிடித்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லா வீடியோ எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி நிறைய வியூஸ் வரும்னு எதிர்பார்த்து அப்படி கிடைக்காம போன வீடியோ என்ன ப்ரோ? போட்ட எல்லா வீடியோஸுமே இன்னும் நிறைய வியூஸ் கிடைக்கும் எதிர்பார்த்து போட்ட வீடியோ தான். ஸோ எல்லா வீடியோஸும் இன்னும் நிறைய வியூஸ் வந்திருக்கலாம். பாலாடேசி, இந்தியன் மொபைல்ஸுக்கும் சைனா மொபைல்ஸ் கம்பெனிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன ப்ரோ? டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சைனீஸ்க்கு மொபைல் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே டெவலப் ஆகிருக்கு. ஒரு எக்கோ சிஸ்டம் முழுமையாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மொபைல் டெவலப் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸி சைனாவில். அது மட்டும் இல்லாமல் சைனாவில் பல கம்பெனிகளுக்கு சைனீஸ் கவர்மெண்டோட பேக்கப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பினாமினே சொல்லலாம் பல கம்பெனிகள். ஸோ அந்த மாதிரி நிறைய பேக்கப் ஓடி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக தயாரிக்க முடியுது. ஆனால் இந்தியன் கம்பெனிஸ்க்கு அப்படி இல்லை. அவங்க சைனாவோட இண்டஸ்ட்ரியை சார்ந்து தான் அவங்க இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பார்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருந்தால் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சைனா மொபைல் இண்டஸ்ட்ரி கூட அவங்க டைரெக்டாக காம்பீட் பண்ணதை விட இப்போது ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து தயாரிக்கிறது சைனாவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பிராண்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட், ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கொண்டு வந்து நல்ல ஒரு பிராண்டை பில்ட் பண்ணவே தவிர காஸ்ட் டு காஸ்ட் வந்து சைனா கூட கம்பீட் பண்ணது ரொம்பவே கஷ்டம். குட்டி ஏஎம்இ, யுவர் ஃபேவரட் ஹீரோயின் 2018? ஆஹா, நல்ல ஒரு கேள்வி. ஃபேவரட் ஹீரோயின் 2018 பார்த்திங்கன்னா எல்லா ஹீரோயினும் எனக்கு பிடிக்கும். 96 த்ரிஷா. மீண்டும் பாலகிருஷ்ணன், லைக் $1 ஷேர், $1 கமெண்ட், $1 கூகுள் இருந்து கொடுக்குறாங்களாமே, அப்படியா? அதனால தான் நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? இதை நான் கேட்கல, உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு திரியிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில் அப்படின்னு நீங்களே கேட்டுட்டீங்களோ? பார்த்தீங்கன்னா இந்த லைக்குக்கு $1, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு $1, கமெண்ட்டுக்கு $1 கிடைக்கிறது கிடையாது. எதுக்கு நான் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணால் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அந்த மாதிரி தெரியும். லைக் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு அப்ரிசியேஷன் தானே, எல்லாத்துக்குமே ஒரு அப்ரிசியேஷன் வேணும். ஸோ லைக் பண்ணுறது பார்த்தா எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், நம்ம வீடியோவை லைக் பண்ணியிருக்காங்கன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்ம வீடியோ வந்து போய் சேருது. ஸோ வீடியோ வியூவும் கூடுது. ஸோ அதுக்காக தான் சொல்லியிருந்தாரு.
ஒரு லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும் ஷேருக்கும் வந்து $1 கிடைக்காது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுங்கள். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் எப்படி வேலை செய்யுதுன்னு நிறைய வீடியோக்கள் யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிங்க. சரண் விஷ்ணு பெஸ்ட் பட்ஜெட் 3D + 4K டிவி எது கைண்ட்லி அட்வைஸ். 3D டிவிங்கிறது வேஸ்ட்டு, ஸோ அது நீங்கள் வாங்குறது வேண்டாம். 4K டிவி வாங்கலாம். ஸோ நிறைய 4K டிவி இப்போ விலை குறைந்திருக்கு. ஸோ 4K டிவி நீங்கள் வாங்கலாம். மீ டிவி வாங்கலாம். வியூவோட கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். சத்குரு ரியல்மியில் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் வருமா? ஏன் வர கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஸோ போக்கோ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ரியல்மி 1ல் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வருங்கிறது என்னோட அபிப்பிராயம். பாலகிருஷ்ணன் இந்தியாவிலேயே 4G ஸ்பீட் மற்ற நாடுகளை விட கம்மியாக கிடைக்குது, ஏன் இப்படி கொடுக்குறாங்க, என்ன காரணம்? கண்டிப்பாக ஸ்பீடு குறைவாக தான் இருக்குது. லேட்டஸ்ட் ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பாட்டம் லெவலில் தான் இருக்குது. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம நாட்டில் உள்ள ஜனத்தொகை. ஸோ எவ்வளோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் ஃபோனும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நெட்ஒர்க்கோட பேண்ட்வெத் வந்து இருக்கணும், அந்த அளவுக்கு அதிகமாக டவர் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்பீடு வந்து குறைவாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. பாலகிருஷ்ணன் மீண்டும் நீங்கள் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வியூஸ் 20,000 உள்ள தான் வருது. ஆனால் சில சேனல் வந்து 30,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு 50-60ன்னு வருது. இது எதனால் இப்படி மாறுபட்டு இருக்குது? அது தெரிஞ்சால் தான் நம்மளும் அந்த மாதிரி கொண்டு வருவோம்ல. தௌஃபிக் ப்ரோ பெஸ்ட் கால்காம் சர்டிஃபைட் குயிக் சார்ஜர் சொல்லுங்கள் மீ A2 மொபைலுக்கு. ஸோ மீலே வந்து ஒரு புதிய குயிக் சார்ஜர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மீ வெப்சைட்டில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வாங்கலாம். டொமினிக் சேவியோ வென் இஸ் த நெக்ஸ்ட் கிவ் அவே தலைவா? நெக்ஸ்ட் கிவ் அவே வந்து சீக்கிரம் வரும். செல்வகுமார் ஐ எம் கோயிங் டு பை அ நியூ ஃபோன், விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், ப்ளீஸ் சஜஸ்ட். EMI இஸ் பெஸ்ட் இன் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன்? நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், நான் வீடியோ போட்டிருக்கேன் மாஸ் மொபைல் எதுன்னு. ஸோ அதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ EMI வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் ஆஃப்லையும் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, EMIயில் வாங்கக்கூடிய பொதுவாக எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, EMI வந்து உங்கள் பட்ஜெட்டால் முடிகிற அளவுக்கான EMI எடுங்க. அதிக EMI எடுத்துகிட்டு மாதம் திண்டாடாதீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு உட்பட்ட EMIயில் ஒரு நல்ல ஃபோன் வாங்க. ஏன்னா ஃபோன் வந்து இப்போ வந்து நல்ல ஃபோன்கள் எல்லா பட்ஜெட்லேயும் கிடைக்குது. ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு உண்டான ஃபோன் வந்து அந்த EMIயில் வாங்க. தினேஷ் கணேசன் 10,000 - 15,000 ஒரு நல்ல மொபைல் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பாருங்கள், மாஸ் மொபைல் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அருண் ஜுனாய் 55 நோக்கியா 8.1 பற்றி பெருசாக யாருமே பேசலை, ஏன் 8.1 ப்ரைஸுக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சரியா? 8.1 பற்றி ஏன் நிறைய பேசலைன்னா, அந்த கம்பெனிகள் வந்து ஃபோன்களை வந்து அவ்வளோவாக ரிவ்யூஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம யூஸ் பண்ணாத ஃபோனை பற்றி நம்ம வந்து ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் வந்து பலரும் சொல்கிறது இல்லை. மாதேஷ்குமார் கேம் சீரிஸ் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக 2019 கேம் சீரிஸ் வீடியோ அதிகமாக வரும். ஹைலாஷ் பெஸ்ட் மொபைல் அண்டர் 15K வீடியோ பாருங்கள். பெஸ்ட் வயர்டு ஹெட்ஃபோன் அண்டர் 1K சொல்லுங்கள். பெஸ்ட் வயர்டு ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன் மோரில் உள்ள ஹெட்ஃபோன்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஹெட்ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் ராபர் ப்ரோ விவோ ஓப்போ ஏன் காஸ்ட்லியாக இருக்குது, அதோட பார்ட்ஸ்லாம் வேறு பிராண்டை விட குவாலிட்டியாக இருக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள். பார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்தந்த ஃபோன்களில் உள்ள பார்ட்ஸ் வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். ஏன் காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ விவோ வந்து ஊர் முழுக்க கடை வச்சுருக்காங்க. அவங்களோட மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். பெரிய பெரிய சினிமா ஸ்டார்லாம் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களோட ஓவர் ஹெட்ஸ் மார்க்கெட்டிங் காஸ்ட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ஃபோன்களும் வந்து அதிகமாக இருக்குது விலை. கில்பர்ட் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள். அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறதுக்கு தானே நம்ம டெக் தமிழா சேனல் வச்சுருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள், அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ராபின்குமார் நீங்கள் நல்லவரா கெட்டவரா? ஆஹா, என் கதையில் நான் தான் ஹீரோ, நான் தான் வில்லன். பாலகிருஷ்ணன் கம்ப்யூட்டரில் கிங்காக இருக்கிற விண்டோஸால் ஃபோன் மார்க்கெட்டில் நிலைத்து நிற்க முடியவில்லை, ஏன், என்ன காரணமாக இருக்கும், உங்களிடையே விளக்கம். ஏன் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் வந்து பிசி லேப்டாப்பில் கிங்காக இருந்தாங்க. அப்போ ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் வரும்போது அதை அவங்க சீரியஸாக எடுக்கலை. சீரியஸாக அவங்க எடுக்கிற இடத்துல வந்து பஸ் வந்து ஸ்டாப்லேருந்து கிளம்பிச்சு. ஜெய் கணேஷன் அடைக்கலம் ஃபாரினில் மொபைல் வாங்கிட்டு வந்தால் ரிப்பேர்லாம் ஊரில் உள்ள நம்ம வாங்கின பிராண்ட் ஸ்டோரில் ரிப்பேர் பண்ணி தருவாங்களா? பண்ணி தர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த தேர்ட் பார்ட்டி ரிப்பேர் சர்வீஸ் சென்டரில் வேணால் பண்ணி தருவாங்களே தவிர, இந்த ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்கள் அவங்க கம்பெனிகளில் போய் கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சுல்தான் அட் பஷீர் 2019 நியூ ஸ்டூடியோ சேஞ்ச் பண்ணுவீங்களா, இல்லை சேம் தானா? ஸ்டூடியோ வந்து அப்பப்போலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இதே ஸ்டூடியோ தான், ஒன் ரூம் ஸ்டூடியோ தான். ஆனால் இந்த வால் பேக்ரவுண்ட் ஒன்று மாறப்போகுது. ஆனால் பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தினேஷ்குமார் ரெட்மி நோட் 6 ப்ரோ வாங்கலாமா வானாமா கொஞ்சம் சொல்லுங்கள். ரெட்மி நோட் 6 ப்ரோ வாங்கலாம், நல்லவே ஒரு ஃபோன் தான் அது. முருகன் ராஜ் சார் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் பெஸ்ட் அண்டர் 15,000 சொல்லுங்கள். ஆண்ட்ராய்ட் டேப்லெட் மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காலி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஃபோனோட சைஸ் பெருசாக டேப்லெட் இப்போ வந்து பலரும் வாங்குறது இல்லை.
ஸோ நல்ல டேப்லெட் வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல. சாம்சங் மட்டும் தான் வந்து இன்னும் நல்ல டேப்லெட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மற்ற வந்து சின்ன சின்ன கம்பெனிகளோட சில லேப்டாப் டேப்லெட்ஸ் இருக்கே தவிர ஆண்ட்ராய்டு டேப்லெட்ஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு தான் சொல்லணும். பாலாஜி 2018 பெஸ்ட் மொபைலில் ரேங்க் போடுங்க. ரேங்க்லாம் போடல, ஆனால் மாஸ் மொபைல் என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். பாலகிருஷ்ணன், இந்த 2018 ஆண்டில் நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க. அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு? குறிப்பிட்டு ஒரு வீடியோ மட்டும் சொல்லுங்கள். குறிப்பிட்டு ஒரு வீடியோ மட்டும் தெரியல, எனக்கு எல்லா வீடியோவுமே பிடிக்கும். எனக்கு பிடிச்ச வீடியோ மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணுறது உண்டு. அஜித் கான், நீங்கள் தனி ஆளா இல்லை ஒரு டீமா? சிங்களாக தான் வரும். ஸோ ஒரு ஒன் மேன் ஆர்மி தான் டெக் தமிழாவும் நானும். உங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் என்னது? நியூ இயர் ரெசல்யூஷன் என்னென்னா, இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் எதுவுமே வச்சிக்கக்கூடாதுங்கிறதா என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் வச்சா கூட நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஸோ நோ நியூ இயர் ரெசல்யூஷன். சூர்யா, 2019 வருஷத்தோட மொபைல்களின் ட்ரெண்ட் செல்லிங் பாயிண்ட் என்னவாக இருக்கும்? என்னவாக இருக்க போது? நிறைய கேமரா போட போகிறாங்க. நாச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க 2018. இப்போ பஞ்ச் ஹோல் நாச்சுன்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மேட்ரு தான் போட்டிருப்பாங்க. பாலகிருஷ்ணன், நீங்கள் ஒரு ஃபோனை ரிவ்யூ பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அதே ஃபோனை வேறு ஒரு சேனல் வேறு ஒருவர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு. அதை பார்த்து உங்கள் சப்ஸ்கிரைபர் அவர் அப்படி சொன்னார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அவருக்கு என்ன பதில் சொல்வீங்க? உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணும்? நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கமெண்ட் வருது ஞாபகம் இல்லை யாராவது அப்படி சொல்லியிருக்காங்கன்னு. அதாவது அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு அப்படி யாருமே கம்பேர் பண்ணது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொருளுங்கிறது ஒரு ப்ராடக்டை நம்ம ரிவ்யூ பண்ணும்போது நான் ஒரு டைப்பாக ரிவ்யூ பண்ணலாம், அவர் ஒரு டைப்பாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட பார்வை மாறுபட்டு இருக்கலாம், சிந்தனைகள் மாறுபட்டு இருக்கலாம். எனக்கு முக்கியம் பண்ணுறது அவருக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துங்க. பாலகிருஷ்ணன், டெக் சேனல் ஆரம்பிக்கணும்னு எதுக்காக தோணுச்சு? வேர்ல்டு வைடில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது போது நீங்கள் பர்டிகுலராக டெக் சேனல் தான் ஆரம்பிக்க என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வரதுக்கு முன்னாடி நான் வந்து டெக் பிளாகிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டெக் பிளாகிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால டெக்கில் வந்து யூடியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். தினகரன், 2019 டெக் தமிழா சேனலில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க அண்ட் நெக்ஸ்ட் இயருக்கு ஏதாவது கோல் இருக்கா? பல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து எப்போவுமே வருஷம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ கோல் பார்த்திங்கன்னா பல கோல் போஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாம் கோல் அடிக்கிறேன்னு பார்க்கலாம். மீண்டும் பாலகிருஷ்ணன், ஒரு விடாது கருப்பு மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. நீங்கள் நிறைய ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறீங்க. ஒவ்வொரு ஃபோனும் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணும்போது உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைப்பீங்க? அடங்கப்பா, ஃபீலிங்ஸா? அப்படிலாம் ஒரு ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு வராது. ஒரு ஃபோனாக வச்சு ரிவ்யூ பண்ணுறதானே தவிர இந்த மாதிரி சென்டிமெண்டலாகலாம் யோசிச்சதெல்லாம் கிடையாது, எமோஷ்னலாக ஆனதெல்லாம் கிடையாது. முகமது அஸ்பத், இந்த இயரில் நீங்கள் ரிவ்யூ பண்ண கேட்ஜெட்ஸில் உங்களுக்கு பிடித்த கேட்ஜெட்ஸ் எதுன்னு சொல்லுங்கள் அண்ணா. எனக்கு பிடித்தமான கேட்ஜெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமேசானோட அலெக்ஸா ப்ராடக்ட்ஸ், இந்த ஈகோ ஸ்பீக்கர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஈகோன்னு சொன்னேன். Alexa stop சொன்ன உடனே பின்னாடி உஷாராயிட்டாரு. ஸோ அமேசானோட ஈகோ ஸ்பீக்கர்ஸ் வந்து எனக்கு பிடித்தமான ஒரு கேட்ஜெட்ஸ். ஷங்கர், இந்த வருஷம்ல நீங்கள் செஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு என்ன சொல்வீங்க? பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி, கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமே. அப்படி அதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பர்டிகுலராக சொல்லியிருக்க ஒன்றும் இல்லை. ஓவராலாக இந்த வருஷத்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். லோகேஷ், பெஸ்ட் ட்ரூ வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் அண்டர் 2000. அண்டர் 2000லேருந்து நீங்கள் ட்ரூ வயர்லெஸ்ன்னு சொல்லுது இந்த இயர்பட்ஸ் பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2000க்கு உள்ளே வந்து இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இல்லை. ஜான் சாலமன், அண்ணா கூகுள் பிக்சல் 3 and XL லைட் மாடல் வரட்டாமே அதை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் அந்த இந்தியாவில் லான்ச் ஆகுறத முன்னாடி ஒரு மொபைலில் வாங்க ஒரு நல்ல வெப்சைட் சொல்லுங்கள். கூகுள் லைட் பற்றி வீடியோ இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைச்ச உடனே போடுறேன். லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் எப்படி இந்தியாவில் வாங்க முடியும்? சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண முடியும், ஆனால் வாங்காதீங்க. ஸோ இம்போர்ட் பண்ணால் ஃபோனுக்கு வந்து அதிகமாக கஸ்டம்ஸ் டியூட்டி உண்டு. 40% வரைக்கும் கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறாங்க. ஸோ இந்தியாவில் கிடைக்கிற ஃபோன்களே வாங்க. இந்தியாவிலேயே எக்கச்சக்க நல்ல ஃபோன்கள் இருக்குது. ஸோ இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிற ஃபோன்கள் மட்டும் வாங்க. மோகன்ராஜ், ஹானர் ப்ளே மொபைல் திடீர்னு 4000 கம்மியாகிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னென்னா ரொம்ப சிம்பிள். 970 வந்து வந்த புதுசில் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸராக இருந்தது. இப்போ வந்து 980 கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் சில மாதங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு வால்யூம் அதிகமாக அவங்களுக்கு ப்ரைஸையும் குறைக்க முடிந்தது.
ஸோ இனி வந்து 980 ஃப்ளாக்ஷிப் ஃபோன்கள் வர இருக்குது, V20 வர இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஹானர் பிளேயோட விலையை குறைச்சிட்டாங்க. முத்துக்குமரன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் DDR3 ரேம் அண்ட் DDR4 ரேம்? முக்கியமான டிஃபரன்ஸ் வந்து ஸ்பீட். DDR4 வந்து 3ஐ விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஜெயா, உங்கள் பர்த்டே வீடியோ போடுங்க. பர்த்டே வீடியோவா? பர்த்டேலாம் நான் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணதில்லை. ஹமீத் ஷாகுல், நீங்களும் கிரியும் நல்ல ரிவ்யூ பண்ணீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறீங்க, லைவ் பண்ணுறீங்க, ஆனால் வெறும் டெக் நியூஸ் மட்டும் சொல்லி சப்ஸ்கிரைப் நிறைய வச்சுருக்காங்களே, எப்படி அப்படி தான் அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குது போல். ஸோ அதனால் அதுக்கும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலை பிடித்தவங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, பல கேள்விகள். இனி பர்சனல் கேள்விகள் வேறு இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். கீச்சான், தாடி எங்கே, ஏன் எடுத்தீரு? தாடி வந்து ஒரு சீசனில் வச்சுருந்தது. ஸோ அதை இப்போ ஷேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து மீசை சீசன். ஸோ திரும்பவும் தாடி சீசன் வருமானு தெரியல, பார்ப்போம். தாடி என்ன அவ்வளோ நல்லாவா இருந்துச்சு? ஹைலாஷ், உங்கள் வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள். வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நான் என்ன பெரிய அப்பா டக்கரா? அதெல்லாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க. நான்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆள், வரலாறுலாம் பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு இந்த தகுதி கிடையாது. கார்த்திக் எல், அண்ணா உங்கள் சின்ன குட்டிமாவோட பேர் என்ன? குட்டிமா இல்லை, குட்டி பையன், அவன் பேர் வந்து விவான். பிலீவர், நீங்கள் சிங்கிளா இல்லை கல்யாணம் ஆயிடுச்சா? எங்கே இந்த வயசில் என்னை பார்த்து கேட்குற கேள்வியா இது? 42 வயசாகிடுச்சு, இப்போ போய் கல்யாணமாக சிங்கிளான்னு கேட்டிருக்கீங்க. கல்யாணம் ஆகியிருந்தால் உங்கள் ஃபேமிலியை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு. நம்ம பையன் வந்து சில வீடியோவில் வந்திருக்கான், ஸோ பார்த்துருப்பீங்க. நாகேந்திரன், உங்கள் ஃபுல் டைம் ஒர்க் யூடியூப் தானா? தனுஷ் செல்வனிருத், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அண்ணா? கபிலன், ப்ரோ உங்கள் ஏஜ், அப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? பிரவீன்குமார், உங்களோட மதர் டங் என்ன? பிகாஸ் ஐ ஃபீல் யுவர் சன் நாட் கம்ஃபர்டபுள் இன் தமிழ் லாங்குவேஜ். RS குமார், உங்களின் முழு நேர வேலை என்ன? டெக் தமிழாக்கு வருமான எவ்வளவு? உங்கள் பையன் பேர் என்ன? உங்களுக்கும் கிரிக்கும் எவ்வளோ நாள் நட்பு? ஓகே, என்னோட ஏஜ் வந்து 42, 1976 பார்ன். என்ன வேலை பார்க்குறீங்கன்னா பிளாகிங் மற்றும் யூடியூப், இதுதான் வந்து என்னோட முழுமையான வேலை. பெங்களூருக்கு நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்க சில காலங்கள் வந்து ஃபேஷன் டிசைனராக தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து பிளாகிங் மற்றும் யூடியூப் தான் என்னோட முழு நேர வேலை. உங்களோட மதர் டங் அண்ணா? என்னோட மதர் டங் வந்து முழுக்க தமிழ் தான் என்னோட மதர் டங். தாய்மொழி வந்து நாஞ்சில் தமிழ். ஸோ கன்னியாகுமரி பான் நாஞ்சில் தமிழ் வந்து என்னோட மதர் டங். என்னோட பையனோட தமிழ் இப்படி இருக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவனோட அம்மா வந்து தமிழ் தாய்மொழி இல்லை, அவனுக்கு தாய்மொழின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி. ஸோ என்னோடய ஒய்ஃப் வந்து வட இந்தியா, ஸோ அவங்களுக்கு ஹிந்தி. ஸோ கர்நாடகாவில் இப்போ இருக்கனால, பெங்களூரில் இருக்கனால பையனுக்கு வந்து அவ்வளோவா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால தான் அவன் தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. டெக் தமிழாவுக்கு வருமானம் எவ்வளவு? ஆஹா, ஆம்பளைகள்ட்டி இப்போ பொம்பளை கூட வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கும் கேட்கக்கூடாத ஒரு கேள்வி வந்து வருமானத்தை பற்றி. ஆனால் வந்து ஒரு எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வருமானம் சொல்லலாம். என்னோடய தேவைகள் ரொம்பவே குறைவு. ஸோ என்னோடய தேவைகளுக்கு உகந்த ஒரு வருமானம் சொல்லலாம். ஸோ இதான் வந்து இன்றைய ப்ரீமியர் ஷோவில் நீங்கள் கேட்ட கேள்விகள். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே லாங்காக போச்சு. ஸோ பல கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிக்க சில கேள்விகள் நான் விட்டு போயிருக்கலாம், ஏன்னா வீடியோவோட லெங்க் அதிகமாகிட்டு. ஸோ பேசி தொண்டை கூட கணிச்சு போச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எழுந்து விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.